Hi, NCERT, Grade 11, Chapter 13, ஹைட்ரோகார்பன்ஸில் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 13.21 ரைட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல் த அல்கீன்ஸ் விச் ஆன் ஹைட்ரஜனேஷன் கிவ் 2-மெத்தில் பியூட்டேன். ஸோ முதல் 2-மெத்தில் பியூட்டோனுடைய ஸ்ட்ரக்சர் எழுதிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கும், 2-மெத்தில் பியூட்டேன் இருக்கும். சரிங்களா? அப்போ ஹைட்ரஜனேஷன் பண்ணும்போது நமக்கு இது கிடைக்கணும், ஹச் ஆட் பண்ணும்போது. அப்போ என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது பாருங்கள். இப்போ இது CH2 டபுள் பாண்ட் CH3 இங்கே என்ன பண்ணலாம், நமக்கு CH2 CH3 இருக்கலாம். ஸோ இங்கே ஹைட்ரஜனேஷன் பண்ணலாம். இது 1 ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா CH3 CH3 இங்கே டபுள் பாண்ட், இங்கே CH3. ஸோ இங்கே பண்ணும்போது நேரம் ஆட்டோமேட்டிக்காக அகெயின் மேலே இருக்க காம்பவுண்ட் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா CH3 CH3 இது என்ன இருக்கும், CH2 ஆர் இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம CHன்னு வச்சுக்கலாம். CH டபுள் பாண்ட் CH2 இருக்கும். ஸோ அப்போ இங்கே ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்க காம்பவுண்ட் வந்துடும். அதே மாதிரி இங்கே ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அகைன் மேலே இருக்க காம்பவுண்ட். அதே மாதிரி அகைன் இங்கே ஹைட்ரஜன் ஆட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து வேறு பாசிபிலிட்டி இல்லை. ஸோ வேறு பாசிபிலிட்டி போட்டால் நமக்கு என்ன வராது. அப்போ என்ன ஆகும், ஆல் த அல்கீன்ஸ் கேட்டிருக்காங்க. 1 2 3 மொத்தம் 3 அல்கீன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு IUPAC நேமும் கொடுத்து பார்த்துக்கோங்க. ரைட். தேங்க்யூ.